போனா ஜியோனாட்டா. நான் வில்ஃபிரடோ பாரேட்டோ. நான் எலீட் கோட்பாட்டின் முன்னோடியாக, 80 கீழ் 20 விதியின் தந்தையாக மற்றும் நவீன சமூகவியல் மற்றும் அரசியல் பொருளியலின் அடித்தள நாயகர்களில் ஒருவராக அறியப்படுகிறேன். சோசியோஎக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் எனது வாழ்க்கை பயணத்தையும் நான் பொருளியல், அரசியல் கோட்பாடு மற்றும் சமூகவியல் ஆகிய துறைகளில் செய்த முக்கிய பங்களிப்புகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். செல்வ விநியோகத்தின் முறைமைகள், அதிகாரவாதத்தின் இயக்கவியல் மற்றும் மனிதனின் தர்க்கமற்ற நலத்தை என்பவற்றை நான் எவ்வாறு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன் என்பதையும் எடுத்துரைக்கிறேன். நான் ஜூலை 1848 15 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் பிறந்தேன். என் குடும்பம் ஒரு இத்தாலிய அரசு குடும்பம். அவர்கள் அரசியல் அடக்குமுறையால் நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்தனர். என் தந்தை ஒரு பொறியியலாளர் மற்றும் இத்தாலிய ஒருங்கிணைப்பின் ஆதரவாளர் ஆவார். என் தாய் ஒரு பிரெஞ்சு பிரஜை. என் பிள்ளை பருவத்தில் எங்கள் குடும்பம் இத்தாலிக்கு திரும்பியது. அங்கு நான் ஜெனோவாவில் வளர்ந்தேன். அங்கே நான் பாரம்பரிய லிபரல், திறந்த மனம் கொண்ட கொள்கைகள், தர்க்கம், சுதந்திரம் மற்றும் சுதந்திர சந்தைகளில் நம்பிக்கை போன்ற கருத்துக்களை அணுகும் வாய்ப்பு பெற்றேன். என் இளமை வயதிலேயே எனக்கு கணிதம், தத்துவம் மற்றும் பாரம்பரிய பொருளியல் மீது ஆழமான ஆர்வம் உருவாயிற்று. 1870 நான் டூரினன் பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தில் இருந்து சிவில் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றேன். ஆனால் என் உண்மையான விருப்பம் சமூக கோட்பாடுகளிலும் அரசியல் பொருளியலிலும் இருந்தது. 2 தசாப்தங்களுக்கும் மேலாக நான் தொழில்துறையில் பணியாற்றினேன். ரயில்வே மற்றும் இரும்பு தொழிற்சாலைகளில் உயர் பதவிகளை வகித்தேன். இந்த அனுபவங்கள் மூலதனவாதம், சமத்துவமின்மை மற்றும் மனிதர்கள் பொருளாதார நலத்தை மேற்கொள்வதற்கான உந்துதல்களை புரிந்து கொள்ள உதவின. 1890களில் நான் பூரணமாக கல்வித்துறைக்குள் நுழைந்தேன். லியோன் வாலாஸை தொடர்ந்து நான் சுவிட்சர்லாந்தின் லோசேன் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டேன். அங்குதான் நான் எனது பெரும்பாலான முக்கிய நூல்களை வெளியிட்டேன். எனது ஆரம்ப கண்டுபிடிப்புகளில் ஒன்று, வருமானம் மற்றும் செல்வம் சமமாக விநியோகிக்கப்படுவதில்லை என்பதே. இந்த விநியோகம் ஒரு முறைப்படி நடந்து கொள்கிறது என்பதை நான் விளக்கியேன். சிறிய சதவீத மக்கள் பெரும்பாலான வளங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது உலக நாடுகளில் மீண்டும் மீண்டும் காணப்படுகிறது. இதுவே பின்னர் பாரேட்டோ விதி அல்லது 80 கீழ் 20 விதியாக பரேட்டோ பிரின்சிபிள் அறியப்பட்டது. அதாவது 20% காரணங்கள்தான் 80% விளைவுகளை உருவாக்குகின்றன. ஆனால் என் ஆராய்ச்சிகள் பொருளியலில் மட்டுமே முடியவில்லை. நான் சமூகவியல் மற்றும் அரசியல் கோட்பாடுகளுக்கு திரும்பினேன். மனிதர்கள் தர்க்க ரீதியாக அல்லாமல் உணர்ச்சிகள் மற்றும் உள்ளுணர்வுகளால் முடிவுகள் எடுப்பதை பற்றி புரிந்து கொள்ள முயன்றேன். மிகவும் அழுத்தமாக நான் வாதித்தேன், பெரும்பாலான முடிவுகள் தர்க்க ரீதியாக எடுக்கப்படுவதில்லை. அவை பின்னர் தர்க்க ரீதியான விலக்குகளால் நியாயப்படுத்தப்படுகின்றன. என் முக்கியமான சமூகவியல் படைப்பு தி மைண்ட் அண்ட் சொசைட்டி, Traité தி சோஷியோலஜியா ஜெனரல் 1916 இல் நான் எனது கோட்பாடுகளை விளக்கியேன். அதில் ரெசிடியூஸ், உள்ளார்ந்த ஊக்கங்கள் மற்றும் டெரிவேஷன்கள், தர்க்கபூர்வமான நியாயங்கள் எப்படி நம்பிக்கை கண்முனைகள் மற்றும் நிறுவனங்களை உருவாக்குகின்றன என்பதை விளக்கினேன். எனது கருத்துக்கள் விவாதத்துக்குரியவையாக இருந்தன. மேலும் பின்னாளில் நான் ஆதரிக்காத அரசியல் இயக்கங்கள் அவற்றை தவறாக பயன்படுத்தின. அதையாவது மாறல் தீர்ப்புகளின்றி நான் சமூக வடிவங்களை தர்க்க ரீதியாக கவனிப்பதில் உறுதியுடன் இருந்தேன். வரலாற்று நகர்வு என்பது முன்னேற்றமல்ல, ஆனால் சுழற்சி என்று நான் நம்பினேன். ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒரு எதிர்வினை, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு சவாலாளன் தயாராகவே காத்திருக்கிறார். நான் 1923 ஆகஸ்ட் 19 சுவிட்சர்லாந்தின் செலினி என்ற இடத்தில் உள்ள என் இல்லத்தில் உயிரிழந்தேன். என் வாழ்க்கையின் போது நான் பெரும்பாலும் ஒரு பொருளியலாளராக அறியப்பட்டிருந்தாலும், நான் செய்த பணிகளின் சமூகவியல் மற்றும் அரசியல் பகுப்பாய்வு துறைகளில்தான் மிகவும் ஆழமான மற்றும் நீடித்த தாக்கம் காணப்படுகிறது. என் வாழ்க்கை காலம் முழுவதும் நான் சமுதாயத்தை வடிவமைக்கும் ஆழ்ந்த சக்திகளை புரிந்து கொள்ள முயன்றேன்.
வெறும் பொருளாதாரம் மற்றும் அரசியலை மட்டுமல்ல, மாறாக தர்க்கமற்ற உந்துதல்கள், மீண்டும் மீண்டும் நிகழும் அமைப்புகள் மற்றும் மனித நடத்தை நிர்ணயிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சமத்துவமின்மைகள் ஆகியவையும். இப்போது எனது சமூகவியல் பார்வையை வரையறுத்த முக்கியமான கோட்பாடுகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். 1. பாரேட்டோ விதி 80/20 விதி. எனது ஆரம்ப கண்டுபிடிப்புகளில் ஒன்று மிக எளிமையானதும் ஆனாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான ஒன்றாக இருந்தது. சில குறுகிய காரணங்கள் பெரும்பாலான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. பல நாடுகளில் வருமான விநியோகத்தை ஆய்வு செய்தபோது சுமார் 20% மக்கள்தான் 80% செல்வத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதைக் கண்டேன். இந்த முறை பூமி உரிமை, வணிக வெற்றி மற்றும் சமூக செல்வாக்கு போன்ற பல துறைகளிலும் மீண்டும் மீண்டும் தோன்றியது. இதுதான் பாரேட்டோ கோட்பாடு அல்லது 80/20 விதி என்ற பெயரில் பிரபலமானது. இது இன்று பொருளியல், மேலாண்மை மற்றும் தரவு அறிவியல் போன்ற துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது வெறும் எண்கள் சார்ந்த ஆச்சரியம் அல்ல. இது ஒரு அடிப்படை உண்மையை வெளிக்கொணர்ந்தது. சமத்துவமின்மை என்பது தவறானது அல்ல, அது அமைப்புசார் மற்றும் சமுதாயத்தின் கட்டமைப்பில் ஆழமாக பதிந்திருப்பது. 2. முதன்மையில் உள்ளவர்களின் சுழற்சி, தி சர்க்குலேஷன் ஆஃப் எலிட்ஸ். நான் வாதிப்பது என்னவெனில், ஒவ்வொரு சமூகத்திலும் அதிகாரம் சிலர் கைகளில் குவிக்கப்படுகிறது. அரசுகள், ஜனநாயகங்கள் அல்லது புரட்சிகள் என்றால் என்ன? பெயர்கள் மற்றும் கொள்கைகள் மாறலாம், ஆனால் முறையும் சுழற்சியும் அதே போலவே தொடர்கிறது. ஒரு ஆட்சி வர்க்கம் எழுகிறது, அதிகாரத்தை நிலைநாட்டுகிறது, பின்னர் அது ஒரு புதிய ஆட்சி வர்க்கத்தால் மாற்றப்படுகிறது. இந்த செயல்முறையையே நான் முதன்மையில் உள்ளவர்களின் சுழற்சி, சர்க்குலேஷன் ஆஃப் எலிட்ஸ் என்று அழைத்தேன். எந்த அரசியல் அமைப்பும் இந்த எலீட் ஆதிக்கத்தை முற்றிலும் நீக்க முடியாது. அது யாரிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதை மட்டும் மாற்றுகிறது. காலப்போக்கில் எலீட்கள் அழுக்காற்றவையாக அல்லது திறமையற்றவையாக மாறுகின்றனர். அவர்கள் பொது மக்களால் அல்ல, ஆனால் அதிக திறமை மிக்க புதிய எலீட்களால் பதிலாக்கப்படுகிறார்கள். 3. மீதிகள் மற்றும் விடுக்கைகள், ரெசிடியூஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ். நான் நம்பியது என்னவெனில், மனிதர்களின் பெரும்பாலான நடத்தை தர்க்கத்தால் அல்ல, மாறாக உள்ளார்ந்த உந்துதல்கள், உணர்வுகள் மற்றும் தர்க்கமற்ற மீதிகளால் இயக்கப்படுகிறது. மனிதர்கள் ஆழமான உளவியல் மாதிரிகளின் அடிப்படையில் செயல்படுகின்றனர், பின்னர் அந்த செயல்களை தர்க்க ரீதியாகவோ அல்லது நெறியியல் ரீதியாகவோ நியாயப்படுத்துகிறார்கள். முதலில் இந்த ஆழமான நிலையான உந்துதல்களை நான் மீதிகள், ரெசிடியூஸ் என்று அழைத்தேன். சமூக ஒப்புதல் தேவையே, நிலைத்தன்மையே அல்லது செயல் தேவை போன்றவை இதில் அடங்கும். 2. நாம் நம்முடைய செயல்களை நியாயப்படுத்த பயன்படுத்தும் விளக்கங்களை விடுக்கைகள், டெரிவேஷன்ஸ் என்று அழைத்தேன். சுருக்கமாக சொல்வதெனில், நாம் தர்க்கத்தால் செயல்படுவதில்லை, நாம் செயல்படுகிறோம், பின்னர் தர்க்கம் மூலம் அதை நியாயப்படுத்துகிறோம். இந்த கருத்து மனிதர்கள் முற்றிலும் தர்க்க ரீதியானவர்களாக இருக்கிறார்கள் என்ற பாரம்பரிய எண்ணத்தை சவால் விடுகிறது. மாறாக, நாம் உணர்வுகள், மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களால் இயக்கப்படும் உயிரினங்கள், தர்க்கத்தின் மகையில் மூடியிருக்கிறோம். 4. தர்க்க ரீதியான வர்சஸ் தர்க்கமற்ற செயல், லாஜிக்கல் வர்சஸ் நான் லாஜிக்கல் ஆக்ஷன். இதனை மேம்படுத்திய போது நான் 2 வகையான செயல்களை வேறுபடுத்தி கூறினேன். தர்க்க ரீதியான செயல்கள், இது தெளிவான காரண விளைவு சிந்தனையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும். தர்க்கமற்ற செயல்கள், இது மரபுகள், உணர்வுகள் மற்றும் சமூக குறியீடுகளின் அடிப்படையில் நிகழ்கின்றன. நான் வாதித்தது, தர்க்கமற்ற செயல்கள்தான் மனித சமுதாயத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றன, அதிலும் குறிப்பாக அரசியல், மதம் மற்றும் பொதுமக்கள் இயக்கங்கள் போன்றவற்றில். இந்த எண்ணம் ஐடியாலஜி, பிரசாரம் மற்றும் கூட்டு நடத்தை பற்றிய பிந்தைய சமூகவியல் மற்றும் உளவியல் கோட்பாடுகளுக்கான அடித்தளத்தை அமைத்தது. 5. நரிகள் மற்றும் சிங்கங்கள், எலீட் உளவியல், த ஃபாக்ஸஸ் அண்ட் த லயன்ஸ், எலீட் சைக்காலஜி. அதிகாரவாத வர்க்கத்தில் நான் 2 முக்கியமான ஆளுமை வகைகளை கண்டேன். முதலில் நரிகள், ஃபாக்ஸஸ் சோகஸ்மெலி சுருட்டி விழிக்கக்கூடிய நுட்பமான நிலைபெறும் தன்மை கொண்ட பயன்படுத்தக்கூடிய மற்றும் தந்திரம் அடிப்படையிலான ஆட்சி செய்பவர்கள்.
இவர்கள் மனமிளக்கி பேசுதல் மற்றும் உள்நுழைவு திறன் மூலம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இரண்டாவது, சிங்கங்கள், லயன்ஸ் சோகஸ்மெலி வலிமை மிக்க, மரபுபூர்வ, அதிகாரமிக்க, தன்னம்பிக்கையுடன் செயல்படும் தலைவர்கள். இவர்கள் மரபுகள், ஆணை மற்றும் சக்தியின் மீது நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஒரு சமுதாயம் இந்த இரு வகைகளுக்கிடையில் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு வகை தோல்வியடைந்தவுடன் மற்றொன்று அதற்கு பதிலாக எழுகின்றது. இதை வழியாக நான் கூற நிலைத்தது, அதிகாரம் என்பது கட்டமைப்பியல் விஷயமாக மட்டும் இல்ல, மனதளவிலும் மிக முக்கியமானது. அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆளுமை ஒரு ஆட்சி முறை நிலைத்ததா அல்லது மங்குகிறதா என்பதை தீர்மானிக்கிறது. பல ஆண்டுகளாக நான் பொருளியல், சமூகவியல் மற்றும் அரசியல் கோட்பாடுகள் போன்ற துறைகளில் பல நூல்களை எழுதியுள்ளேன். என் எழுத்துக்கள் சமுதாயத்தை விளக்குவதற்கே அல்ல, அதை ஆட்சி செய்யும் மறைவான சக்திகளே, பொருளாதார மாதிரிகள், எலீட் அமைப்புகள், தர்க்கமற்ற உந்துதல்கள் வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதே நோக்கமாக இருந்தது. 1. கோஸ் டி எக்கனாமி பாலிட்டிக் 1896-1897 லாசானே பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த போது எழுதப்பட்ட 2 தொகுதிகள் கொண்ட பொருளாதார முத்தொகுப்பு, பிரெஞ்சு மொழியில். இது லியோனின் கோட்பாடுகளை விரிவாக்கிய நூலாகும். இதில் நான் சமநிலை, எக்விலிபிரியம் மற்றும் பயன்பாடுகள், யூட்டிலிட்டி பற்றிய மைக்ரோஎக்கனாமிக்ஸ் கோட்பாடுகளை முன்வைத்தேன். தர்க்க ரீதியான பொருளாதார மாதிரிகள் மீது நான் சந்தேகம் கொண்டதை இங்குதான் முதலில் வெளிப்படுத்தினேன். 2. லெஸ் சிஸ்டம் சோஷலிஸ்ட்ஸ் 1901-1902. இது சோசலிச கோட்பாடுகள் மீது அறிவியல் மற்றும் சமூகவியல் பார்வையில் கடுமையான விமர்சனங்களை கொண்ட 2 தொகுதிகள் கொண்ட நூல். நான் வாதித்தேன், சோசலிசம் தர்க்கத்தை காட்டிலும் உணர்வுகளை அதிகம் ஈர்க்கிறது. மறு விநியோக முறைகள் கூட புதிய எலீட் ஆதிக்கங்களை உருவாக்குகின்றன. 3. மேனுவல் தி எக்கனாமியா பொலிட்டிகா 1906 இத்தாலிய மொழியில் எழுதப்பட்ட பொருளாதாரம்பு. இதில் பரேட்டோ ஆப்டிமாலிட்டி என்ற அறியப்பட்ட கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. ஒருவரை மேம்படுத்தும் போது மற்றொருவரை இழக்கச் செய்யாமல் முடியாது என்ற நிலை. இது வாழ்வாதார பொருளியல் மற்றும் நவீன சுருக்கமான பொருளியலுக்கான அடித்தளம். 4. ட்ராட்டேட்டோ தி சோஷியோலஜியா ஜெனரல் 1916 தி மைண்ட் அண்ட் சொசைட்டி என்ற பெயரில் பின்னர் மொழிபெயர்க்கப்பட்டது. இது என் சமூகவியல் மாஸ்டர் பீஸ். இதில் மீதிகள் மற்றும் வேடிக்கைகள், எலீட் சுழற்சி தர்க்கம் வர்சஸ் தர்க்கமற்ற செயல் ஆட்சி வகை மனவியல் வகைப்பாடுகள் ஆகியவற்றை விளக்கியுள்ளேன். இது என்னை வெபர் மற்றும் துர்கீம் போல தலைசிறந்த ஆரம்ப சமூகவியலாளராக மாற்றியது. 5. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி 1920-1935 மரணத்துக்கு பின் நான் உயிருள்ள போது தனி நூலாக வெளியிடவில்லை. ஆனால் என் இறுதி கால கட்டங்களில் எழுதப்பட்ட கட்டுரைகள் மரணத்திற்கு பின் வெளியிடப்பட்டன. இதில் ஜனநாயகத்தின் உள் இயல்புகளை விமர்சித்து எலீட் ஆதிக்கம் ஜனநாயகத்திலும் தொடர்கிறது என்ற என் கோட்பாடுகளை வலியுறுத்தினேன். நான் சமுதாயத்தை பாராட்டவே இல்லை, அதை வெளிக்கொணரதான் விரும்பினேன். அதிகாரம் மாறலாம், ஆனால் சமத்துவமின்மை நிலைத்தே இருக்கும். தர்க்கம் என்பது பல நேரங்களில் எனும் முகமூடியே. நான் நினைவில் நிலைக்க வேண்டுமெனில் எங்கள் உலகத்தை அமைதியாக ஆட்சி செய்யும் மாறாத வடிவங்களை கண்டுபிடித்தவனாக இருக்கட்டும். லைக் அழுத்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அறிவிப்புகளுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பிரேசி இ போனா ஜார்னாட்டா